வணக்கம் நண்பர்களே. இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்கள் அறம் தவறி பேசுகிறீர் திசைவேழரே அப்படின்னு உரத்த குரல்ல கத்தி சொன்ன ஆதி நந்தி குரல் கேட்டு, ஆம், நான் அறம் தவறியே பேசுகிறேன். அரண்மனையின் நம்பிக்கைக்கு உரிய முறையில் நடந்து கொள்வதை முற்றிலுமாக எனது ஆழ்மனம் துறந்து விடவில்லை. அதனால்தான் எனது சொற்கள் இப்படி வந்துள்ளன. இல்லையெனில் அவர்கள் இருவருக்கும் மரணத்தையே தீர்ப்பாக வழங்கியிருப்பேன் அப்படின்னு ஆவேசத்தோட திசைவேழர் சொல்றாரு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 106. வேந்தர் தரப்பினர் நடுங்கி நிக்கிறாங்க. திசைவேலர் சொன்னது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. அதை யாராலும் எதிர்கொள்ளவும் முடியல. ஆனா எதிர்கொண்டே ஆகணும். என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாம திணறாங்க. அமைச்சன் ஆதி நந்தி பேச முன் வந்த போது குலசேகர பாண்டியன் தன் கையசைப்புல அதை நிறுத்துறாரு. அவரோட கண் பார்வை மையூர் கிழாரை நோக்கி போகுது. அவர் எந்த அவையிலும் வலிமையான உரையாடலை முன்வைக்க கூடியவர் தான். இப்போ அவர் தளபதியாக இருந்தாலும் திசைவேழரை எதிர்கொள்ள அவரே பொருத்தமானவர் அப்படின்னு குலசேகர பாண்டியனுக்கு தோணுது. பேரரசரின் கண் அசைவுல உத்தரவை புரிஞ்சுக்கிட்டாரு மையூர் கிழார். இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னால வந்து பெருங்குரல் எடுத்து சொல்றாரு. திசைவேழரை வணங்குகிறேன். எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை கூறுகிறேன்? போரின் விதி மீறப்பட்டதாக நிலைமான்கோல் சொல்லி கூறிவிட்டால் தண்டனையை தாழ்ந்து பெற வேண்டும். அதுதான் விதி. நான் விதியை மீறவில்லை, விளக்கம்தான் கேட்கிறேன். என்ன விளக்கம் வேண்டும் உனக்கு? அவர்கள் இருவரும் விதியை மீறியதாக நீங்கள் சொல்வதற்கான விளக்கம். போர் முடிவுறும் முரசின் ஓசை கேட்கும் போது பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதன் கூடாரத்தினுள் இருந்த நீலனை வெளியில் அழைத்து வந்து விட்டான். ஆனால் முரசின் ஓசை கேட்டதும் தனது ஆயுதங்களை தாழ்த்தி அப்படியே நின்றான். மூஞ்சலை விட்டு வெளியேறாத நிலை என்பதால் நீலனை மீண்டும் கூடாரத்துக்குள் அனுப்பினான். போர் முடிவுற்ற பிறகு மூஞ்சலை விட்டு வெளியேற்ற கூடாது என்பதால் அப்படி செய்தான். நீலன் கூடாரத்துக்குள் நுழைவதை பார்த்து கொண்டே நின்றிருந்த இரவாதனை பின்புறம் இருந்து பொதிய வெப்பனும் சோழவேளனும் சரமாரியாக அம்பெய்தி தாக்கினர். அவர்களுடன் படை அணியினரும் சேர்த்து தாக்கினர். போர் முடிவுற்ற பிறகு ஆயுதங்களை தாழ்த்தி நின்று கொண்டிருந்தவனை விதிகளை மீறி கொலை செய்தனர் இருவரும். திசைவேழர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே கோபமா கத்துறான் சோழவேளன். நாங்கள் அதற்கு முன்பே அம்பெய்தி விட்டோம். நாங்கள் அம்பெய்திய பிறகுதான் உங்களின் முரசின் ஓசை கேட்டது அப்படின்னு உரக்க குரல் கொடுக்கிறான் பொதிய வெப்பன். திசைவேழரின் உடல் நடுங்குது. தனது கூற்றை மறுத்து மேலெழும் சொற்களை அவரால் ஏத்துக்கவே முடியல. இடைவெளியின்றி மையூர் கிழாரின் குரலும் மேலெழுந்து வருது. அரச பெருமக்கள் சொல்லும் விளக்கம் ஏற்புடையதா திசைவேழரே? கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு சொல்றாரு. நிலைமான் கோல் சொல்லி ஒரு பொய்யின் மீது விளக்கம் அளிக்கும் அளவுக்கு தாழ்ந்து விடவில்லை. மையூர் கிழார் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. திசைவேழரை கை கொள்வது எளிதில்ல அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவரோட குணம் அறிந்து உரையாடலை வேறு திசைக்கு திருப்புறது தான் இப்போது இருக்கும் ஒரே வழி அப்படின்னு தோணுது. நான் பொய்யின் மீது விளக்கம் கேட்கவில்லை திசைவேழரே. அவர்களின் கூற்றுக்கு பிறகு உங்களின் குற்றச்சாட்டின் மீதான விளக்கத்தை தெரிந்து கொள்ளவே கேட்கிறேன். நான் சொல்வது குற்றச்சாட்டல்ல, தீர்ப்பு. எந்த சொல்லாலும் தான் அதிர்ச்சிக்குள்ளாகவில்லை அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இடைவெளி இல்லாம மையூர் கிழார் பேசுறாரு. உண்மைதான் திசைவேழரே, நீங்கள் சொல்வது தீர்ப்புதான். நான் கேட்பது அந்த தீர்ப்பின் மீதான சிறிய விளக்கம் மட்டுமே. இன்னும் என்ன விளக்கம் தேவை? முரசின் ஓசைக்கு முன்பே அவர்கள் அம்பெய்தி விட்டதாக கூறுகின்றனரே. அவர்கள் இருவரும் இரவாதனின் தாக்குதலைக் கண்டு அதிர்ச்சியாகி நின்றிருந்தனர். கடைசி நாழிகையில் நீண்ட நேரம் அவர்கள் அம்பெய்யவில்லை. முரசின் ஓசை கேட்ட பிறகு இரவாதன் ஆயுதங்களை தாழ்த்தி உள்நுழையும் நீலனை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் பின்னால் இருந்து அம்பெய்தனர். அதாவது போரிட்டு கொண்டிருக்கையில் இரவாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. முரசின் ஓசை கேட்டு அவன் ஆயுதங்களை தாழ்த்திய பிறகு கோழைகளைப் போல பின்னால் இருந்து தாக்கினர். என் தந்தையை கோழை என்றா சொல்கிறீர் அப்படின்னு துடித்து எழுந்தான் செங்கனச்சோழன். பாண்டிய இளவரசனை இகழ்வதற்கு எதிராக கருங்கைவாணனோட குரல் அதை விட மேலேறி வருது. எதிர் தாக்குதலைப் போல மற்றவர்களை உரத்து குரல் கொடுக்க இடம் தந்துவிட்டு அதே நேரத்துல தான் பணிந்து கேட்கறத போல மையூர் கிழார் கேட்கிறாரு. எம் தரப்பு நிலைமான் கோல் சொல்லி நீங்கள். உங்களிடமிருந்து நான் தெளிவு பெறவே விரும்புகிறேன். எனவே தவறாக கருத வேண்டாம். நீங்கள் நின்றிருக்கும் இந்த பரணிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது மூஞ்சல். அங்கு போர் நடந்து கொண்டிருந்தது. அம்பெய்தது முரசின் ஓசைக்கு முன்பா பின்பா என்பதை
இங்கிருந்து கணிப்பது எளிதல்லவே. இங்கிருந்து மூஞ்சல் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? 2 காத தொலைவில் இருக்கிறது. அதோ அந்த விண்மீன் கூட்டம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? வானத்துல ஒளிரும் விண்மீன்களைக் காட்டி திசைவேழர் கேட்டதும் கொஞ்சம் அதிர்ந்து போறாரு மயூர்கிழார். இந்த கேள்விக்கு விடை சொன்னா திசைவேழர் அடுத்து என்ன சொல்வார் அப்படின்னும் தெரியும். தலை நிமிர்ந்து விரிந்த கண்களால வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு மயூர்கிழார். இந்த சமயத்துல இரளிமேட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இரளிமேட்டின் குகையடி வாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட சூலூர் வீரர்களோட உடல்கள் வரிசையா வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னும் சில வீரர்களின் உடல்களே வர வேண்டி இருந்துச்சு. எல்லாரையும் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. போர்க்காலத்துல இறுதிச் சடங்குகளை விரைவா முடிக்கணும். அப்போதான் அந்த தாக்கத்திலிருந்து மற்ற வீரர்கள் வேகமா வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்கி எழுந்து மறுநாள் போருக்கு ஆயத்தமாகணும். உடல் நிலையும் மனநிலையும் போர்க்களத்துக்கான முழு தகுதி கொண்டிருக்கணும். அதனால மரணத்தை ஒரு வாழ்வீச்சு போல கன பொழுதில் கடந்தாகணும். அதுதான் போர்க்களத்தின் விதி. வீசி சென்ற வாள் காற்றில் தனது தடத்தை விட்டு வைக்கிறதில்ல. அதே போல்தான் வீரனின் நினைவுகள் போர்க்களத்துல தங்கக்கூடாது. எல்லாம் உடனடியாக அகற்றப்பட்டாகணும். ஆனால் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளவை வீரர்களின் உடல்கள். அதனால்தான் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு வீரரும் அவங்களோட குருதியை எடுத்து மார்பெங்கும் பூசி வஞ்சனம் உரைக்கிறாங்க. அவங்க பயன்படுத்திய ஆயுதங்களை தனதாக்க துடிக்கிறாங்க. அவங்களோட வீரம் தங்களோட உடல் எங்கும் நிலை கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சூலூர் வீரர்கள் ஒவ்வொருத்தரோட பெயரையும் சொல்லி காடு அதிர கத்துறாங்க. ஆவேச உணர்வு எங்கும் பீரிட்டுக்கிட்டு இருந்துச்சு. காரமலை எங்கும் குரலின் வழியே கோபத்தை நிறுத்துறாங்க. தனியாக இருந்த கரும்பாறை படுக்கையில கிடத்தப்பட்டிருந்தது இரவாதனின் உடல். அவன் தலைக்கு மேல பெரும் தீப்பந்தம் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சுடரும் குருதியின் பேரொலி தன்னோட உடல் மேல விழ ஒவ்வொரு வீரனும் முண்டி அடிச்சு உள்நுழைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிலைமை இப்படியே போனா இரவு முழுமையும் கழிஞ்சிரும். தூக்கமே இல்லாம தான் நாளை பரம்பு வீரர்கள் போர்க்களத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு நினைச்ச வாரிக்கையன் தேக்கனை அழைச்சிட்டு வந்து விரைவா இறுதி நிகழ்வை முடிக்கணும் அப்படின்னு திட்டமிடுறாரு. தேக்கனை உடனே அழைத்து வர சொல்லி அவனது குடில் நோக்கி வீரன் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு. இந்த சமயத்துல தேக்கன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் இரவாதனை பாரியிடம் ஒப்படைத்த தேக்கன் தன்னோட குடிலுக்கு வந்து சேர்றாரு. அவரோட எண்ண ஓட்டங்கள் நிலை கொள்ளாமல் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் இடரிலும் கலங்காது முடிவெடுக்கும் ஆற்றலை பரம்பு நாட்டு தேக்கன்கள் இழக்கிறதில்ல. ஆனால் தன்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியலையே அப்படின்ற பதற்றம் முதன்முறையா தேக்கனுக்கு ஏற்படுது. போர்க்களத்தை, அதன் போக்கை, வேந்தர் படையின் தாக்குதல் உத்திகளை, பரம்பு படையின் வலிமையை எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பரம்பு நாட்டு தேக்கனாக தான் இந்த கணம் எடுக்க வேண்டிய முடிவென்ன அப்படின்ற கேள்வியை எழுப்பி வெவ்வேறு விடைகளை யோசிக்கிறாரு. ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு விளைவு இருந்துச்சு. எந்த முடிவு என்ன விளைவை உருவாக்கும் அப்படின்றத ஓரளவு தெளிவா உணர முடிஞ்சது. ஆனால் போர்க்களத்தில் எல்லாத்தையும் துல்லியமா முன்னுணரவும் திட்டமிடவும் முடியாது. அதனால கேள்விகளை எல்லா விதமான வாய்ப்புகளின் வழியையும் மீண்டும் மீண்டும் கேட்டபடியே இருந்தான். குடிலின் படல் திறந்து உள்நுழைகிறாரு. வெளியில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பந்தத்திலிருந்து விளக்கை ஏத்தி குடிலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. வழக்கமா தேக்கனுக்கு பணிவிடை செய்ய அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாருமே இரளிமேட்டுக்கு போயிட்டாங்க. யாரும் அங்க இல்ல. தன்னோட இருக்கையில உட்கார்றாரு. போர்க்களத்துல போரிட தகுதி இல்லாம பரம்பு ஆசான் நிக்கிறது எவ்வளவு பெரிய இழப்புகளை உருவாக்கிருச்சு. நான் முழு ஆற்றலோடு இந்த களத்துல நின்னிருந்தா முடியனும் நானும் மூஞ்சலை அடைந்திருப்போம். இரவாதனை இழந்திருக்க மாட்டோம். ஆயுதங்களை கை கொள்ள முடியாத எனது இருப்பு பரம்பு வீரர்களுக்கான மரண வழித்தடமாக மாறி நிக்குது. நான் இருக்கும் வரை பாரி பரம்பின் எல்லையை விட்டு வெளிவந்து களமிறங்க முடியாது. பாரி களமிறங்காத வரை இது போன்ற இழப்புகளை தவிர்க்கவே முடியாது. பரம்பு நாட்டு வீரர்களையும் இணையற்ற போராளிகளையும் இனியும் நாம் போர்க்களத்தில் பலி கொடுக்க கூடாது. அதற்கு இருக்கும் ஒரே வழி பாரி களமிறங்க நான் வழிவிடுதல் மட்டுமே. எண்ணங்களை ஒருங்கிணைத்து முடிவுக்கு வரான். இதைவிட சிறந்த முடிவு எதுவும் அவனுக்கு புலப்படல. அதனால முடிவை செயல்படுத்துற வேலையை தொடங்குறான். கடந்த சில நாட்களா பயன்படுத்தாம இருந்த அவனோட வில் குடிலின் ஓரத்துல சாட்சி வைக்கப்பட்டிருந்தது. எழுந்து போய் அதை எடுத்துட்டு வந்தான். இருக்கையில உட்கார்ந்தபடியே நாணை இறுக்கி கட்டுறான். அம்பரா துணியை தேடுறான். மேல் மூங்கிலில் அது தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் எழுந்து போய் அதை எடுக்க வேண்டியிருந்தது. விலா எலும்பு குத்தி உள்ளிறங்கி கொண்டிருந்தாலும் தனக்கு பிடித்த அம்பை எடுக்க வழக்கம் போல அவனோட கைகள் வேகமா போகுது. இப்போ திசைவேழர் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம்.
போரின் போக்கறிந்து கடைசி 5 நாழிகை இருக்கும்போது திசைவேழர் இடது புறமா இருக்கிற 3ஆம் பரனுக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. நடந்தது அனைத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்ற சான்றுகளை மையூர் கிழாரால மறுக்க முடியல. சொற்களால அவருடைய எண்ணங்களை திசை திருப்ப முடியுமா அப்படின்னு செய்து பார்த்த முயற்சிகளால எந்த விதமான பலனும் ஏற்படல. உரையாடலை இதுக்கு மேல நீட்டிக்க முடியாத நிலை உருவாகுது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு மையூர் கிழார் யோசிக்கும் போது பாண்டிய நாட்டு அமைச்சன் ஆதிநந்தி சொல்றான். திசைவேழரை மீண்டும் வணங்குகிறேன். நீங்கள் சொல்லியபடி அவர்கள் முரசின் ஓசை கேட்ட பிறகே அம்பெய்தனர் என வைத்துக் கொள்வோம். போரின் விதிகள் தட்டியங்காட்டுக்குத்தானே பொருந்தும். மூஞ்சல் தட்டியங்காட்டை விட்டு வெளியில் தானே இருக்கிறது. திசைவேழரோட கோபம் உச்சத்தை தொடுது. கண்களை இறுக மூடி நஞ்சை விழுங்குறத போல கேள்வியை விழுங்குறாரு. ஆனாலும் தன்னோட கடமையிலிருந்து நழுவக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சொல்றாரு. பரம்பு வீரர்கள் நள்ளிரவில் வந்து மூஞ்சலை தாக்கி இருந்தால் அவர்கள் போர் விதிகளை மீறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? போர் விதிகள் என்பவை போரிடும் காலம் முழுவதும் போரிடுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள். அவை இடத்தோடும் பொழுதோடும் தொடர்புடையவை அல்ல. அந்த நெறிகளை கடைபிடிக்கும் மனநிலையை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் வீரத்தின் மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. சொல்லின் தாக்குதலால நிலை குலைஞ்சு நிக்கிறாங்க வேந்தர்கள். திசைவேழர் அதே குரல்ல தொடர்றாரு. எனது தண்டனையை ஏற்பதற்கான கடைசி வாய்ப்பை வழங்குகிறேன். புதிய வேற்படும் சோழவேளனிடம் இக்கணமே ஆயுதங்களை துறந்து போர்க்களம் விட்டு வெளியேறுங்கள். அமைதி அப்படியே நீடிக்குது. வேந்தர்களோட முகங்கள் இறுக்கம் கொள்ளுது. கிழவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்றான் புதிய வேற்பன். உதயஞ்செரல் ஏதோ சொல்ல வரான். அப்போ திசைவேழரோட குரல் முன்னிலும் உரத்து வெளிப்படுது. போர் விதிமுறைகளை ஏற்று முரசின் ஓசை கேட்டதும் ஆயுதங்களை தாழ்த்திய இரவாதனே, உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். விதிமுறைகளை மதிக்க தெரியாத வேந்தர் படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்த நான் இந்த தவறுக்கு பொறுப்பேற்று எனக்கு தண்டனை வழங்கிக் கொள்கிறேன். இதோ எனது கண்களுக்கு முன்னால் ஒளி வீசும் விண்மீன்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் மனதுக்குள் பேரொளியாக சுடர்விடுவது மூஞ்சலுக்குள் நீ வெளிப்படுத்திய வீரமே. உன்னை போன்ற நெறி தவறாத மாவீரர்கள் என்றென்றும் போற்றப்படுவீர்கள். நீ இரவா புகழுடன் வாழ்வாய். இரவாதன் மரணமற்றவன் என்பதை காலம் உணர்த்தும். தட்டியங்காட்டு போரின் நினைவிருக்கும் வரை உனது புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரன் முன்னால இருந்த கம்பங்களை விட்டு பின்புறமா வந்து தன்னோட இருக்கையில உட்கார்றாரு. உடல் எங்கும் இருந்த நடுக்கம் வடிந்து அமைதி கொள்ளுது. என்ன செய்ய போகிறார் திசைவேழர் அப்படின்னு பதற்றம் கொள்றாரு கபிலர். திசைவேழரோ இருக்கையில் அமர்ந்ததும் தனக்கு எதிராக நாழிகை வட்டில இருந்த நாழிகை கோல் இரண்டையும் தன்னோட இரு கைகளிலும் எடுத்து மேலேந்துறாரு. அண்ணாந்து மேலே பாக்குறாரு திசைவேழர். இரு கைகளிலும் ஏந்திய கூர்முனை கொண்ட நாழிகை கோல்களை தன்னோட குரல் வலையை நோக்கி இறுக உட்செலுத்துறாரு. அதே சமயத்துல கால் விரல்களால் நாணை அழுத்தி கொண்டு வலது கையால வில்லை இழுத்து மேலே தூக்குறாரு தேக்கன். கால் விரல்கள் இரண்டும் அம்பை கவ்வி பிடிச்சிருந்தது. அம்பின் முனை நடு வயிற்றின் விலாவெலும்பு குழியில இருந்தது. கால் விரல்களை அழுத்தி கொண்டு வலது கையால் வில்லை மேல் நோக்கி நன்றாக இழுத்து விசையை கூற்றாரு. கால் விரல்கள் விடுவித்த கணத்துல விசை கொண்ட அம்பின் முனை விலாவெலும்பு குழிக்குள்ள புகுந்து பின்புறமா எகுறது. இரு கைகளாலும் இழுத்து குத்தப்பட்ட நாழிகை கோல்கள் நெஞ்சு குழிக்குள் இறங்குது. குருதி கொப்பளித்து மேல் வர தேக்கனும் திசைவேழரும் மெல்ல சாஞ்சாங்க. கண்களின் ஒளி எளிதில் மங்கி போறதில்ல. நினைவுகள் கடைசியாக சுழன்றடித்து மேலேறுது. எவ்வியூர் நாகப்பச்சை வேலியின் மனமே தேக்கனின் நினைவெங்கும் படர்ந்திருந்தது. பகரியை வேட்டையாடி அதன் ஈரலை தின்று வந்த அந்த நாள் நினைவுக்கு வருது. கொற்றவையின் கூத்துக்களம் நினைவுக்கு வருது. அளவனின் கண்களில் நீல வளையம் பூத்து அடங்குது. திரையர்களை விரட்டி கொண்டு இரவு பகலாக ஓடிய ஓட்டம் அருந்து அருந்து மேலெழுது. இறுதியில் காலம்பனின் கதை கேட்டு பாரி கதறி அழுததும், பாரியை அறிந்தவுடன் காலம்பன் கதறி அழுததும் தோன்றிய அந்த நேரத்துல கீதானியோட முகம் நினைவுக்கு வருது. மலை வேம்பின் 6ஆம் இலை காடெங்கும் நிரம்பியிருக்க எங்கும் குலநாகினிகளின் குலவை ஒலி கேட்டபடி இருந்துச்சு. கரு விழிகள் துடித்தபடி இருக்க இமைகள் மெல்ல கவியத் தொடங்குது. பொதிகை மலையின் உச்சி பாறையில நின்னுக்கிட்டு அடர் சிவப்பு நிறம் கொண்ட செவ்வாய்க்கோளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு திசைவேழர். தன்னோட நாடியை மேல் நோக்கி நிமிர்த்தி வானின் ஒளியை கை நீட்டி சொல்லிக் கொண்டிருந்தாரு அவர் தந்தை. குதிரை தலை போல் இருக்கும் 6 புறவிகளும் பொற்கால் கட்டில் போல் இருக்கும் கணையும் மணக்கண்ணில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. சிறு புலியின் கண் போல் அறுவை இரு மீன்கள் அவரை உத்து பாக்குது.
இமைக்கும் தன்மை கொண்ட விண்மீன்களை பார்த்து கொண்டே இருப்பது வாழ்வின் பேரானந்தம். மனம் இக்கணத்தில் விண்மீன்களை எண்ணி பார்க்க நினைத்தது. ஆனா இந்த நேரத்துல முடத்திருக்கனின் முகம் நினைவுக்கு வருது. தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டிக் கொடுத்த நிலம் அப்படின்னு அவர் சொன்ன சொல் அவரை நோக்கி திரும்புது. பக்கத்துல அந்துவன் இருந்து அதை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். காடறிய அழைத்துச் செல்வதின் குறியீடான சாமப்பூவின் மனத்தை மோந்தபடி தேக்கனோட நினைவு அருந்தது. கார்த்திகையின் 6ஆம் ஒளியைச் சுற்றி இளநீல வட்டம் இருப்பதை பார்த்தபடியே கண்ணொளி மங்கி அணைந்தது திசைவேழருக்கு. தேக்கனை அழைச்சிட்டு வர அனுப்பப்பட்ட வீரன் குடிலுக்குள்ள நுழையும் போது தேக்கன் குருதி வெள்ளத்துல கிடக்குறான். உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வீரன் தன்னோட இரு கைகளிலும் பரம்பு ஆசானை தூக்கிக்கிட்டு இருளிமேடு நோக்கி ஓடத் தொடங்குறான். அவன் கூவல் குடிக்காரன். தேக்கனை தூக்கி கொண்டு புறப்படும் போதே கூவலாய் கதறத் தொடங்குறான். அவனது கூவல் குரல் மலை எங்கும் எதிரொலிக்க கூடியது. கண்ணீரை காரமலை எங்கும் தூவுறான். பரம்பு ஆசானின் மரணம் பச்சை மலையின் ஒவ்வொரு உயிருக்கும் சொல்லப்பட வேண்டியது. கூவல் குடி வீரன் அத்தனை ஒலிகளிலும் தேக்கனின் மரணத்தை கூவுறான். ஒவ்வொரு ஒலி குறிப்பும் ஒவ்வொரு உயிரினத்துக்கானது. குரலின் தன்மையை கொண்டு 10 இனங்களின் குரல்களுக்கு ஏற்ப தேக்கனின் துயர் மிகு மரணத்தை கூவுறான். மணி ஒலிக்கும் குறிப்பில் சொல்றான். அது மண்ணுக்குள்ளிருக்கும் உயிரினங்களுக்கு உரியது. உணவை கடித்தல், நக்கல், பருகல், விழுங்கல், மெல்லல் அப்படின்னு 5 வகையிலும் உண்ணும் விலங்குகள் நிலத்துக்கு அடியில இருக்கு. அனைத்து விலங்குகளின் செவிகளிலும் மணியோசை ஒலி குறிப்பே போய் சேரும். மிக நீண்ட நேரம் தேக்கனின் மரணத்தை மணியோசை குறிப்பின் மூலம் சொல்றான். எலி வலையின் அடி ஆழத்துல இருக்கக்கூடியது கருங்கற்தலையன். அதன் செவியிலும் விழுந்தது தேக்கனோட மரணம். அதுக்கப்புறம் குழல் ஒளியில சொல்றான். மேகத்தின் ஒளியில் சொல்லத் தொடங்கிய போது எங்கும் பாறை உருள்றத போல இருந்தது. பெரு விலங்குகளுக்கான ஓசை அது. தும்பிகளுக்கான ஒளியில சொல்லிய போது துயரத்தின் பேரலை எருளெங்கும் படருது. தூக்கி வந்தவன் கண்ணீரின் வலு தாங்காம மண்டியிட்டு உட்கார்றான். ஆனால் எதிரில் இருந்த காரமலை என் மகனை என்னிடம் தா அப்படின்னு கை நீட்டி அழைக்குது. மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்குறான். கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோட விலங்குகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் எண்ணிலடங்காத உயிரினங்களுக்கும் சொல்லிக்கிட்டே ஓடுறான். ஒரு கட்டத்துல அவனோட குரல் கேட்டு எங்கெங்கும் இருக்கும் கூவல் குடியினர் ஒன்று சேர்ந்து ஓசை எழுப்ப தொடங்குறாங்க. நாகக்கரடு, இரளி மேடு, காரமலை அப்படின்னு எல்லா இடத்திலும் நிறைந்தது தேக்கனோட மரணம். மூஞ்சல்ல சூலூர் வீரர்களின் உடல்கள் எல்லாத்தையும் எடுக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து முடியன் புறப்படும் போது 3ஆம் பரணின் அடிவாரத்துல பெரும் கூட்டம் இருக்கிறதையும் எண்ணற்ற பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறான். அந்த இடம் நோக்கி அவன் போன போது எல்லாம் முடிஞ்சிருந்தது. பரண் மேல இருந்து தடுமாறி கீழிறங்கிய கபிலரை தொலைவுல இருட்டுக்குள்ள இருந்தபடியே பார்த்துக்கிட்டு நிக்கிறான் முடியன். கபிலர் எப்போ இங்க வந்தாரு, இங்க என்ன நடந்தது அப்படின்னு அவனுக்கு புரியல. ஆனா எல்லா விதத்திலும் தளர்ந்து போய் இருக்கிற அவரை பாதுகாப்பா அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே இருந்தான். பரண் விட்டு இறங்கின கபிலர் கிட்ட மையூர் கிடார் கை குவிச்சுட்டு எதையோ சொல்றாரு. ஆனால் குவித்து அவனோட கைகளை தட்டி விட்டுட்டு அந்த இடம் விட்டு வேகமா அகல முயல்றாரு கபிலர். இத பார்த்த முடியன் தன்னுடன் இருந்த வீரர்களை உடனடியா கபிலர் கிட்ட அனுப்புறான். 10க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்துல பாஞ்சு வந்து நிக்கிறாங்க. பரம்பு வீரர்கள் வந்தது பார்த்த கபிலர் உடனடியா ஒரு குதிரை மேல ஏறாரு. பரண் அடிவாரத்துல இருந்த வேந்தர் படை கூட்டத்தினர் யாரும் இதை எதிர்பார்க்கல. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அத்தனை குதிரைகளும் இருளுக்குள்ள மறைஞ்சு போச்சு. குருதி படிந்திருந்த திசைவேழரின் மேல் துணிய கைகள்ல எடுத்து வந்தாரு கபிலர். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. முடியன், கபிலர் எல்லாரும் நாகக்கரட்டை நெருங்கும் போது கூவல் குடியினரின் ஓசை மலை எங்கும் எதிரொலிக்கிறத கேக்குறாங்க. நள்ளிரவுல மலை எங்கும் இப்படி ஓசை எழுப்ப வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கபிலருக்கு விளங்கல. கூட இருந்த கூவல் குடி வீரன் கண்ணீரோட ஆசானின் மரணத்தை சொல்றான். குதிரைகள் இரளிமேட்டுக்கு வந்து சேருது. வீரர்களை விலக்கிட்டு முடியனும் கபிலரும் மற்ற வீரர்களும் மேலேறி வந்தாங்க. தேக்கனின் உடல் அருகே வாரிகையன் உட்கார்ந்திருந்தாரு. முடியன் நேரா தேக்கனின் உடல் அருகே வந்து அவரது கால்களை தொட்டு தூக்கி தன்னோட நெஞ்சில வச்சு இறுக பிடிச்சுக்கிறான். நெஞ்சம் முழுவதும் அடங்காத கோபம் உரு திரண்டு நிக்குது. ஆசான் தேக்கனையும் மகன் இரவாதனையும் ஒரு சேர இழந்தாலும் பரம்பு நாட்டு முடியனாய் கலங்கிடாது நிலை கொண்டான். முடியன் இப்படி நின்னுட்டு இருக்கும் போது கபிலர் இரவாதனின் பக்கத்துல போய் நிக்கிறாரு. அவன் மேல திசைவேழரின் குருதி படிந்த மேலாடைய போத்துறாரு. பரன் மீதிருந்து எடுத்து வரப்பட்ட மேலாடையை ஏன் இரவாதனின் மீது போர்த்துகிறார் அப்படின்னு யாருக்குமே தெரியல.
இரவாதனின் கால் அருகே வந்து உட்கார்ந்து அவனுடைய பாத அடிகளை எடுத்து தனது மடி மீது வச்சுக்கிட்டு அந்த மாவீரனின் இறுதி கணத்தை பத்தி சொல்லத் தொடங்குறாரு கபிலர். திசை வேளரின் குருதி இரவாதனின் காலுக்கு அடியில் தேங்குது. வேந்தர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற ஆலோசனையில ஈடுபட்டாங்க. மூஞ்சலில் இருந்து வீரர்களின் உடல்கள் இன்னும் அகற்றி முடிந்த பாடில்ல. அதனால அங்கு உட்கார்ந்து பேசுற சூழல் இல்ல. பரனை விட்டு அகன்று போர்க்களத்தின் தனித்ததோர் இடத்துல பந்தங்கள் ஏற்றப்பட அங்க போய் உட்கார்ந்து பேசத் தொடங்குறாங்க. மூஞ்சல் முற்றிலும் சிதைக்கப்பட்டுருச்சு. பேரரசர் குலசேகர பாண்டியனின் கூடாரத்தையும் நீலன் இருக்கும் கூடாரத்தையும் தவிர மற்ற கூடாரங்கள் எல்லாமே முற்றிலும் அழிக்கப்பட்டுருச்சு. இந்த நிலையில நமது போர் நடவடிக்கைகளை எப்படி அமைச்சுக்கிறது அப்படின்றத பத்தி பேச்சு நீளுது. யாராலும் முழு கவனத்தோட கருத்துக்களை முன்வைக்க முடியல. ஏன்னா அழிந்தது மூஞ்சல் மட்டுமல்ல, மூவேந்தர்களின் சிறப்பு படைகளில் பெரும் பகுதி. நிலைப்படை வீரர்கள் எண்ணிக்கை மிக குறைவே. அது மட்டுமல்ல, திசைவேழரின் மரணம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது பெரிய கேள்வியா இருந்துச்சு. தளபதிகளின் கருத்துக்கள் முதல்ல கேட்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க இன்றைய போரில் பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதன் கொல்லப்பட்டதையும் பரம்பின் குதிரைகள் பெரும் அளவு கொல்லப்பட்டதையும் வியந்து சொல்றாங்க. தமது படையில் வலிமையான எண்ணிக்கையில் வீரர்கள் இருக்கிறாங்க. எனவே வழக்கம் போல முழு திறனோட நாளைய போரை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா நின்னுட்டு இருந்த கருங்கை வாணனை பாக்குறாரு குலசேகர பாண்டியன். கொஞ்சம் தயக்கத்துக்கு பின்னால அவன் சொல்றான், மூஞ்சல் அழிக்கப்பட்டதை விட மிகவும் கவலைக்குரியது நாம் பாதுகாத்து வைத்திருந்த நஞ்சுகளும் அவை இருந்த கூடாரமும் முழுமையாக அழிந்ததுதான். இந்த போரில் இணையற்ற ஆயுதத்தை இன்று நாம் இழந்துவிட்டோம். அதற்கு நிகரானது எதுவுமில்லை அப்படின்றான். கருங்கை வாணன் சொல்லிய போதுதான் உதயஞ்சேரனும் செங்கன சோழனும் நிலைமையை கவனம் கொள்ள தொடங்குறாங்க. மூவேந்தர்களும் நேற்றிரவு பாரியை கொல்ல நடத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிந்ததை உணர்றாங்க. அந்த குழப்பத்திலே தான் இந்த நாளின் பெரும் பகுதி களத்துல நின்னாங்க. களத்தின் கடைசி 5 நாழிகையில ஏற்பட்ட கடும் தாக்குதலுக்கு பிறகுதான் மூஞ்சலை காக்க பெரும் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சியின் முடிவுல தான் இரவாதனை கொல்ல முடிந்ததே தவிர மூஞ்சலின் அழிவை தடுக்க முடியல. அதன் தொடர்ச்சியாக திசைவேழரின் குற்றச்சாட்டும் மரணமும் எல்லாரையும் நிலைகுலைய வச்சிருச்சு. போர்க்களத்தில் எந்த கணத்திலும் தனது இயலாமை வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு நினைச்ச குலசேகர பாண்டியன் நாள்தோறும் நிகழும் எண்ணற்ற மரணத்தை போலவே திசைவேழரின் மரணத்தையும் கையாண்டாரு. கருங்கை வாணன் தனது பேச்சை தொடர இருந்தான். அதுக்கு அடுத்தபடியாக மயூர் கிழார் புதிய திட்டங்களை பற்றி கூற ஆயத்தமாகிறாரு. இந்த நிலையில சேர நாட்டின் அமைச்சன் வளவன்காரி எழுந்து சொல்றான். பெரும் தளபதிகள் பேசும் முன் அமைச்சனாகிய நான் எனது கருத்து கூற வேந்தர்களின் அவை இடம் தருமா? திடீரென சேர அமைச்சன் ஏன் பேச நினைக்கிறான் அப்படின்னு யாருக்குமே விளங்கல. குலசேகர பாண்டியன் சரி அப்படின்னு கையசைக்கிறாரு. அவன் சொல்றான், இப்போரில் நமக்கான பெரும் பாதுகாப்பு அரண் திசைவேழரும் அவரால் காக்கப்பட்ட போர் விதிகளும் தான். அவற்றை நாம் இழந்துவிட்டோம். நடந்தது அனைத்தையும் கபிலர் பாரியிடம் தெரிவிப்பார். இனி பரம்பின் தாக்குதல் போர் விதிகளுக்கு உட்பட்டு இருக்காது. அவர்களின் இயல்பு முறைகளின்படி தாக்குதலை தொடுத்தால் நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால ஏன் முடியாது அப்படின்னு மேலேறி வந்தது மயூர் கிழாரோட குரல். திசைவேழரின் மரணம் மிகச் சிறந்த வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. அதை சரியாக பயன்படுத்துவதே அறிவுடைமை. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு குலசேகர பாண்டியன். சொல்ல முன்வராரு மயூர் கிழார். இந்த நேரத்துல இரளிமேட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போர் நெறிகளை காக்க திசைவேழர் உயிர் துறந்தது, தேக்கன் உயிரை கொடுத்து சொல்லிட்டு போன செய்தி எல்லாமே இரளிமேடெங்கும் நிரம்புது. பொழுது நள்ளிரவை தொடுது. இனியும் இந்நிலை நீடிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச வாரிக்கையன் சரி அடக்கத்துக்கான பணியை தொடங்குவோம் அப்படின்றான். இறுதி வேலைகளை செய்ய பெரியவர்கள் எழுந்தபோது எது ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றான் பாரி. குரல் கேட்ட திசை நோக்கி எல்லாரும் திரும்புறாங்க. கருந்திட்டு பாறையிலிருந்து எழுந்து வந்த பாரி அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வீரர்களின் முன் நின்றபடி சொல்றான். தட்டியங்காடெங்கும் குவிந்து கிடக்கும் எதிரிகளை வென்று நீலனை மீட்டு வந்த பிறகு இறுதிச் சடங்கை நடத்துவோம். அதுவே இந்த மாவீரர்களுக்கு செய்யும் மரியாதை. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.